சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று ட்விட்டரில் ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோவில் ஈரானால் உருவாக்கப்பட்ட இந்த ஜெரான் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸை ரஷ்யன்ஸ் அவங்களோட உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் லைனை அவங்க சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ட்ரோன்ஸை 2 கலரில் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று வெள்ளை கலர், இன்னொன்று கருப்பு கலர். ஸோ இது பேசிக்காக விசிபிலிட்டியை மைண்டில் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. வெள்ளை கலர் பகலில் பயன்படுத்துறதுக்கும் கருப்பு கலர் இரவில் பயன்படுத்துறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த வெள்ளை மற்றும் கருப்பு கலர் வெறும் பெயிண்ட் மாடிஃபிகேஷன் தான் அப்படின்னு ரஷ்யன் என்ஜினியர்ஸ் என்ன தான் சொன்னாலும், நேற்றுக்கு கார்கிவில் இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி ரஷ்யன்ஸ் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாக்கில் இந்த ட்ரோன்லேருந்து செதறின உதிரி பாகங்களை உக்ரைனியன்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப மேற்புலத்தில் இருக்கிறது வெறும் கருப்பு பெயிண்ட்டு கிடையாது, அதை தாண்டி வேறு ஒரு மெட்டீரியல் ஒன்று இருக்குது. இந்த மெட்டீரியலை இது வரைக்கும் எங்களுக்கு எதிராக அட்டாக் பண்ண அந்த ட்ரோன்ஸ் எதுலேயுமே நாங்கள் பார்த்ததில்ல, இது ரொம்பவே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி உக்ரைனியன்ஸ் ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வந்திருக்கிற அந்த ட்ரோன் மேலே இருக்கிற மெட்டீரியல் என்ன, அண்ட் ரஷ்யன்ஸ் ஈரான் கிட்டேருந்து வாங்கின இந்த ட்ரோன்ஸை அதே டிசைனை ஃபாலோ பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா, இல்லை இந்த ட்ரோன்ஸில் சில மாடிஃபிகேஷன்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்களான்றதையும் தெளிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், ஏதாவது பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ரஷ்யா யுக்ரைன் போரோட ஆரம்ப கட்டத்தில் ஷாஹிட் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ட்ரோன்ஸை ரஷ்யன்ஸ் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இதனால் ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் உக்ரைனில் நடந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க யூஸ் பண்ண ஷாஹித் 131, 136 அப்படின்னு அழைக்கப்படுற இந்த 2 டைப் ஆஃப் ட்ரோன்ஸும் ஏகப்பட்ட இடத்துல அட்டாக் பண்ணுச்சு. அண்ட் இந்த ட்ரோன்ஸை எப்படி சமாளிக்கிறதுன்னு உக்ரைனியன்ஸுக்கு தெரியாமலே இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா, உக்ரைனியன்ஸ் இந்த ட்ரோன்ஸை சமாளிக்க ஆரம்பித்தாங்க. பட் அதே சமயம் இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ட்ரோன்ஸை அவங்க எப்படிலாம் சமாளிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கவுண்டர் மெஷர்ஸில் சில மாடிஃபிகேஷன்ஸை ஷாஹிதில் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுபடி 131 வந்துச்சு, 136 வந்துச்சு. அப்புறம் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 238. இப்போ 131க்கும் 136க்கும் உள்ள வித்தியாசமே அதில் இருக்கிற சைஸு தான். அதை தாண்டி இந்த 2 ட்ரோன்ஸும் பறக்கக்கூடிய ஸ்டேபிளைசேஷன்ன்றது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். 131 கம்பேர் பண்ணுறப்ப 136 வந்து கொஞ்சம் பெட்டராக பறக்கும். பட் 238 அப்படின்னு சொல்லக்கூடியது கேம் சேஞ்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 238ல் ஜெட் என்ஜின் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொப்பலர் என்ஜின் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொப்பலர் என்ஜினுமே ஒரு 2 ஸ்டோக்கு மோட்டர் பைக்கில் இருக்கிற சிமிலரான ஒரு என்ஜினு. இந்த என்ஜினை சைனீஸ் கிட்டேருந்து அவங்க சோர்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. பட் இப்போது அந்த 2 ஸ்டோக் என்ஜினும் ப்ரொப்பலரும் ப்ரொவைட் பண்ணுற பவரை விட 3 மடங்கு அதிகமான பவரை ஜெட் என்ஜினால் ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜெட் என்ஜின்ஸோட மாடலும் மார்க்கெட்டில் ரொம்பவே அதிகமான நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இதை அவங்க தயாரிக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸோ ஜெட் என்ஜினை வச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஷாஹித் 136 கம்பேர் பண்ணுறப்ப 238 2 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கும். கிட்டத்தட்ட 600 மைல் வேகம் வரைக்கும் இந்த 238ஆல் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 600 மைல் வேகத்தில் பறந்துச்சு அப்படின்னா உக்ரைனியன்ஸால் கண்டிப்பாக இந்த ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இதுக்கு கண்டிப்பாக அவங்களோட காஸ்ட்லியான ஆடிவன் சிஸ்டமாக பயன்படுத்த வேண்டியது வரும். அப்படி அவங்க காஸ்ட்லியான ஆடிவன் சிஸ்டமாக பயன்படுத்தினாங்கன்னா ஈஸியாக அவங்களோட இன்டர்செப்டார்ஸை செலவு பண்ணிடுவாங்க. உடனடியாக ரஷ்யன் ஏவியேஷன் உள்ளே புகுந்து கடுமையான தாக்குதல் நடத்தும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா, இந்த ஷாஹித் 238 இன்டர்செப்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை இன்டர்செப்ட் பண்ணணும்னா உக்ரைனியன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற ஹைடெக் ஆடிவன் சிஸ்டமில் இருக்கிற இன்டர்செப்டார்ஸை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ ஏற்கனவே உக்ரைனியன்ஸ் கிட்டே இருக்கிற இன்டர்செப்டார் கம்மியாக இருக்குது. ஸோ இதை ரஷ்யன்ஸ் பயன்படுத்தி ஏகப்பட்ட இடத்துல தாக்குதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைனியன்ஸ் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குவாலிட்டி ரிலேட்டடாக ரஷ்யா பயன்படுத்துகிற இந்த ட்ரோன்ஸுக்கும் ஈரானால் உருவாக்கப்பட்ட அந்த ஓஜி ட்ரோனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் இருக்குது. அதை தான் இப்போ உக்ரைனியன்ஸ் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷாஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்ஸை ஈரானியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணப்ப அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வேறு மாதிரி இருந்ததாகவும், எப்போ ஈரானும் ரஷ்யாவும் டீலை போட்டு, அதாவது 2023 வருஷம் ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை கட்டி அது மூலமாக இந்த ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணலாம் டீலை போட்டாங்களோ, அப்போலேருந்து உக்ரைனுக்குள்ளே போகிற எல்லா ஷாஹிதோட மெட்டீரியல்ஸும் வேறு மாதிரி இருக்கிறதா உக்ரைனியன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பட் அதை தாண்டி இப்போ அவங்க புதுசாக வைக்கிற கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் டெக்னாலஜி. இப்போது ரஷ்யன்ஸ் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, கருப்பு கலர் பெயிண்ட் அப்படின்றது இரவு நேரத்தில் இந்த ட்ரோனை தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் போட்ட ஒரு ஃபீச்சர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த உக்ரைனியன்ஸ் அதை எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரிய வந்தது வெறும் பெயிண்ட்டு கிடையாது, அதை தாண்டி வேறு ஒரு மெட்டீரியல் இருக்குது.
அண்ட் இந்த மெட்டீரியல் இந்த ட்ரோனோட ஆர்சிஎஸை குறைக்கிறதுக்கு ரஷ்யன்ஸ் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவங்க கிளப்புறாங்க. விச் மீன்ஸ் தட் இந்த ட்ரோனை அவங்க ஸ்டெல்த்தியாக உருவாக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஈரான் கிட்ட இருந்து இந்த டெக்னாலஜி ரஷ்யன்ஸ் கிட்ட போய் ரஷ்யன்ஸ் இப்போ இந்த டெக்னாலஜியை மாடிஃபை பண்ணி அதை ரீஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ரீஃபைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கரண்ட்டாக ரஷ்யன்ஸால் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து 300 ட்ரோன்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதை உக்ரைனியன்ஸ் சொல்கிறாங்க. உக்ரைனோட கிளைம் வந்து ரஷ்யன்ஸால் 300 ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து. ஆனால் உண்மையிலேயே ப்ரோ ரஷ்யன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபேக்ட்ரியில் இப்போவே 1000 ட்ரோன் கிட்ட தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த மாதமே அந்த எண்ணிக்கை 1500 உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற சினாரியோவில் உக்ரைன் கிட்ட ஏற்கனவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. இந்த சமயத்தில் ரஷ்யன்ஸ் 1500 ட்ரோனை மேனுஃபேக்சர் பண்ணி அதை உக்ரைனுக்குள்ளே அனுப்புனாங்கன்னா இதை அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியுமா? அப்படியே இன்டர்செப்ட் பண்ணணும்னு நினச்சாலும் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரோனில் ஸ்டெல்த் கோட்டிங்கை கொடுத்து இந்த ட்ரோன் ரொம்பவே லோவாக விசிபிள் ஆகிற மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் உக்ரைனியன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஹை வேல்யூ அட்வான்ஸ் சிஸ்டம்ஸை ஆப்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி தள்ளப்படுறப்ப ரஷ்யன்ஸ் வேவ் அட்டாக்கை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ட்ரோன்ஸ் அனுப்பி அந்த அட்வான்ஸ் சிஸ்டமில் இருக்கிற இன்டர்செப்டார்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வேவில் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்டை வச்சு FAB அப்படின்னு அழைக்கப்படுற பாம்ஸ் அவங்களால போட முடியும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட சினாரியோ அப்படின்னு சொல்லக்கூடியது உக்ரைனியன்ஸுக்கு செக்மேட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை நோக்கி தான் இப்போ உக்ரைன் போய்கிட்டு இருக்கு. இதே இது 2023 இந்த மேற்கு நாடுகளோட அந்த எய்டு அதிகமாக இருந்தப்ப நம்ம பேச வேண்டியது வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போது நம்ம சொல்லியிருக்கலாம் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் உக்ரைன் கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ அட்வான்ஸ் சிஸ்டம் கம்மியாக இருக்குன்றப்ப இதனால் கண்டிப்பான முறையில் பாதிப்பு இருக்கும். பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இதை தாண்டி இந்த பிரச்சனையை வந்து உக்ரைனுக்கு ரஷ்யாவால் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரோன் எல்லாமே ஹெவிலி வெஸ்டர்ன் டெக்னாலஜியை நம்பி இருக்குது. இந்த ட்ரோனை என்ன தான் ஈரான் டிசைன் பண்ணாலும், இதை ரஷ்யா மேனுஃபேக்சர் பண்ணாலும், இந்த ட்ரோனில் இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர்ஸ், மைக்ரோ சிப்ஸ் அண்ட் அந்த ஜெட் என்ஜின் சொல்லி எல்லாமே மேற்கு நாடுகளோட கம்பெனிஸ் தயாரிக்கிறது தான். இதை தேர்ட் கண்ட்ரிஸ் மூலமாக அவங்க இம்போர்ட் பண்ணி தான் அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்காக அவங்க அசம்பிள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுமே இந்த ட்ரோனை அசம்பிள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சப்போஸ் இந்த மைக்ரோ சிப்ஸ் அண்ட் மைக்ரோ சென்சார்ஸ் ரஷ்யாவுக்கு கிடைக்க விடாமல் இந்த மேற்கு நாடுகளால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ட்ரோன்ஸை ரஷ்யன்ஸால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு லூப் ஹோல் இருக்குது சாங்ஷன்ஸில். எந்த கண்ட்ரியாலையும் யாருக்கு எதிராகவும் இப்போது டெக்னாலஜி டினையலை பண்ணவே முடியாது. முன்னாடி ஒரு காலத்தில் தான் இருந்துச்சு. அமெரிக்கன்ஸ் நினச்சாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியை 100 வருஷம் பின்னாடி போக வைக்க முடியும் சாங்ஷன்ஸை போட்டு டெக்னாலஜி ஓரியன்டாக. பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு லூப் ஹோல் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சாங்ஷன் போட்டாலும் சரி, ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கண்ட்ரிக்குள்ளே எப்படினாலும் போகும். அதை நீங்கள் தடுக்க முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த சினாரியோ போகுது அப்படின்னு சொல்லி. ரஷ்யன்ஸ் 1500 ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உக்ரைனியன்ஸுக்கு கதை கந்தல் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க. சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.